என் பெயர் மல்லிகா. நான் ஒரு ஜவுளி கடையில வேலை செய்கிறேன். என் முதலாளி பெயர் தனராஜ். என் முதலாளி மிகவும் நல்லவர். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய பண உதவிகள் செய்திருக்கிறார். அவர் எந்த வேலை சொன்னாலும் நான் செய்து விடுவேன். இப்படி போய்க் கொண்டிருந்த நிலையில் அன்றுக்கு சனிக்கிழமை என் முதலாளி மிகவும் கவலையாக இருந்தார். ஏன் முதலாளி கவலையாக இருக்கிறீர்கள்? என்ன காரணம் எனக் கேட்டேன். அவர் மிகவும் அன்பானவர். எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர். உன் முதலாளி அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. திங்கட்கிழமைதான் வருவாங்க என சொன்னார். இதற்கு போய் யாராவது கவலைப்படுவாங்களா முதலாளி? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு விருந்து ரெடி செய்துவிட்டு காத்திருக்கிறேன். சாப்பிட வந்துடுங்கன்னு சொன்னேன். காலை 8 மணிக்கு வந்துவிட்டார். இருவரும் காலை உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் வேறு ஏதும் உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? முதலாளி கூச்சப்படாமல் சொல்லுங்கள் என கூறினேன். சிறிது நேரம் கழித்து மாம்பழங்களும் உளுந்த வடையும் சாப்பிடக் கொடுப்பாயா எனக்கு கேட்டார். சரி முதலாளி இப்பவே உங்களுக்கு தருகிறேன் என சொல்லிட்டு மாம்பழங்களையும் எனது உளுந்த வடையையும் அவருக்கு சாப்பிடக் கொடுத்தேன். விரும்பி சாப்பிட ஆரம்பித்தார். 1 மணி நேரத்திற்குப் பிறகு உளுந்த வடையும் மாம்பழங்களும் மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதுபோல எனக்கு தினம் தருவாயா எனக் கேட்டார். சரி முதலாளி தினமும் வாங்க. உளுந்த வடையையும் மாம்பழங்களையும் சாப்பிடுங்கள் என சொன்னேன். தினமும் வீட்டிற்கு வந்து உளுந்த வடையில் மோர் ஊற்றி சாப்பிடுகிறார். இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். எனக்கு கஷ்டம் வரும்போது பண உதவி செய்து கொண்டிருக்கிறார் நல்ல மனிதன். பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.